இங்க ஒரு கபோதி என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஒரு ஜிம்ல இருக்க இந்த பிராக்டிஸ் மேட்ரஸ்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். சோ இப்படி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறத அப்ப சடனா அந்த பொண்ணுங்களோட ட்ரைனர் பாத்துறாங்க. சோ அவங்கள பார்த்தது இவன் என்ன பண்ணானா, இன்னும் நல்லா உள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த கோச் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ அவனை பார்க்காத மாதிரியே வந்துட்டு இந்த ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க நாய்க்கு இருக்கிறதுலே கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கிட்ட போயிட்டு ட்ராம்ப் எடுத்துருவாங்கம்மா, இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஜம்ப் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு உள்ள இருக்கணுக்கோ அல்ல உடனே அந்த ஜிப்பை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஓபன் பண்ண முடியல. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு ஓடி வந்து எகிரி இந்த மேட்ரஸ் மேல ஜம்ப் பண்ண, நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே தப்பிச்சிடறான். ஆனா கோச் வந்துட்டு என்னமா நீ குதிக்கிற, நான் எப்படி குதிக்கிறேன்னு மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு வேகமா ஓடி வந்து கரெக்டா குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே 1 by 1 இந்த மேட்ரஸ் மேல வந்து ஜம்ப் பண்ண, உள்ள இருக்கவனுக்கோ கை காலெல்லாம் உடஞ்சி வயிற்றுல இருக்கிறதெல்லாம் பிதுங்கி வாய் வழியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கோச் இந்த பொண்ணுங்க எல்லாருமே வீட்டுக்கு அமைச்சிட்டு வந்து இந்த மேட்ரஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவன் கொடூரமான முறையில செத்து போய் கிடக்குறான். உன்ன மாதிரி நான் எங்களுக்கு இதாடா சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மேட்ரஸோட சேர்த்து இவனை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க.